ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் சந்தோஷம் ஹாப்பியாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி திரும்ப நாள் கொண்டாடும் அண்ட் பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் அண்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஆயில் ரிவ்யூ தான். ஓகேங்களா? நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 2 மாதம் வந்துட்டு ஒரு ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களுடைய ஹேர் பேக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்டு ஷாம்பு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ரிவ்யூ பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் தாங்க. இதுக்கு பேர் வந்து நந்து ஹெர்பல் ஹேர் ஆயில். ஓகேங்களா? உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். சாரிங்க, இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் தாங்க நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ நந்து ஹெர்பல் ஹேர் ஆயில். இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வாங்கி வந்துட்டு எனக்கு 1 வருஷம் ஆகுது. நான் வந்துட்டு நவம்பர் 2023 பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்திருந்தேன். அப்போ வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு, அப்போல்லாம் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலை. எனக்கு இந்த ஹேர் ஆயில் பற்றி தெரியாது. எனக்கு ஆஃப்டர் ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, செகண்ட் பேபிக்கு அப்புறம் பயங்கர ஹேர் ஃபாலுங்க. ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் வந்துட்டு முடி கொட்டுறது, பேக் சைடெல்லாம் வந்துட்டு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு ஃபுல்லாக ஹேரு நரைச்சி போகிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு பயங்கர ஹேர் ப்ராப்ளம் இருந்தது. அப்படியே ஹேர் வந்துட்டு இதே இல்லாமல் இருந்துச்சு. ஸோ இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2 பாட்டில் வாங்கிட்டு வந்துட்டு யூஸ் பண்ணி பார்த்தேங்க. கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் ஆச்சு ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் சரி இது கண்ட்ரோல் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் 1 மந்த்து கழித்து நான் ஒரு இந்தியாவிலேருந்து வரவழைச்சு இந்த ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ண ஒரு 5 பாட்டில் வாங்கியிருந்தேங்க. ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அப்பப்போ பார்சல் எடுக்க முடியாதுன்றதுனால, எப்போல்லாம் நான் ரீசெல்லிங் பிஸ்னஸ் பண்ணுறதுனால சாரீஸ் அங்கேருந்து எடுப்பேன். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு வேணுங்கிற ப்ராடக்ட் எல்லாம் அங்கேருந்து எடுத்துப்பேன். ஸோ இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் 5 பாட்டில், இது 4th பாட்டில், இது 5th பாட்டிலுங்க. இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன் நான். இது வந்துட்டு 5th பாட்டில், லாஸ்ட் பாட்டிலு. இன்னும் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 டைப்ஸ் ஆஃப் ஹெர்ப்ஸ் ஆடட் போட்டிருக்காங்க. 100% ஆஃப் நேச்சுரல் அண்ட் ஹோம்மேடு, ரெடியூஸ் ஹேர் ஃபால் போட்டிருக்காங்க, ப்ரொமோட் ஹேர் க்ரோத்தும் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முடி நல்லா கருப்பாக நல்லா இருந்ததுங்க. இந்த இடத்துலலாம் நிறைய ஹேர் க்ரோத் இருந்துச்சு ஃப்ரண்ட்டில். இது வந்து யூஸ் பண்ண 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 என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நிறைய ஒயிட் ஹேர் வர ஆரம்பிச்சிருச்சு. பயங்கரமாக ஒயிட் ஹேருங்க. இங்கே பாருங்களேன், உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், பயங்கர ஒயிட் ஹேரு. அப்புறம் வந்து முடி ஸ்ட்ராங்கே இல்லைங்க. இதில் என்ன போட்டிருக்காங்க, ப்ரமோட் ஹேர் க்ரோத் போட்டிருக்காங்க. ஹேர் க்ரோத்தும் ஆகலை எனக்கு. முடி பார்த்தீங்கன்னா நான் அப்படி பிச்சேன்னா அப்படி வந்துடும். ஸ்ட்ராங்கே இல்லைங்க. முடி அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுது. எனக்கு வந்துட்டு இது யூஸ்லெஸ் தான். இந்த ஆயில் 2வது வாங்கி பார்த்து சரி இந்த மாதம் குறையும், அடுத்த மாதம் குறையும்னு அப்படியே எனக்கு இந்த 2024 to 25 இந்த வந்துருச்சு. இந்த 1 இயர் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டேன். இடையில இது ஒரு கண்டினியூவாகவே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களுடைய ஹேர் பேக், இந்த பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹேர் பேக் ஒன்று நான் வாங்கியிருந்தேன். அவங்களுடைய பேக்கிங் இப்படி தான் இருக்கும். பட் இந்த பேக்கிங்கில் வந்துட்டு அவங்களுடைய நேம் எல்லாம் போடலை. இது வந்து எப்படி ஆக்சுவலாக அப்ளை பண்ணணும்னு சொன்னாங்கன்னா, வீக்லி 2 அப்ளை பண்ணணும். இது வந்து நம்ம ரைஸ் வாட்டர் இருக்குங்கள, ரைஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் இல்லை 1 ஹவருக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹேர் வந்துட்டு நல்ல க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ஹேர் க்ரோத்தே வரலைங்க. எனக்கு ஆக்சுவலாக இருந்ததே பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் தான் இருந்துச்சு. அதே ஹேர் தாங்க இருக்குது. ஒரு முடி கூட எனக்கு வளரல. சரின்னு இந்த இதை வந்துட்டு நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்னொரு மேடம் அதே இன்ஸ்டாகிராமில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், வைணவி ஹேர் க்ரோத் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு இவங்களது வாங்கியும் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். இதில் இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன போட்டிருக்காங்க, கரி லீவ்ஸு, ஹைபிஸ்கஸ்ஸு, பிந்த்ராஜ் ரோஸு, ஹென்னா, இண்டிகா, வெட்டிவேரா, ஆம்லா, ஃபெனியூக்ரிக்கு, ஆலுவேரா எல்லாமே போட்டிருக்காங்க. டைரக்ட் யூஸ் எப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் த ஆயில் அப்ளை ஃப்ரம் தி ஸ்கேல்ப், எண்ட் ஆஃப் யுவர் ஹேர் லென்த் அண்ட் கிவ் அ நைஸ் மசாஜ் ஃபார் 5 minutes அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்படி பண்ணோன்னா ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும், ஹேர் வந்துட்டு திக்காகும், அப்புறம் வந்துட்டு ஹேர் க்ரோத் இம்ப்ரூவ் ஆகும், டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆகும், க்ரே ஹேர் வந்துட்டு ரெடியூஸ் ஆகும்னு போட்டிருக்காங்க. ஒரு மண்ணும் இல்லைங்க. இந்த 2 ஆயில் யூஸ் பண்ணியுமே எனக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க.
அதிகமான ஹேர் வந்துட்டு வெள்ளை முடி வந்தது தாங்க மிச்சம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிங்க பாருங்களேன், இப்படி பார்த்தா தெரியும். இன்றைக்கி நான் ஹென்னா பேக் போட்டு நான் இது பண்ணேங்க. வீட்லேயே வெந்தயம் அண்ட் கரிஞ்சீரகம் போட்டு இன்றைக்கி நல்லா இது பண்ணிவிட்டு ஊற வச்சு நம்ம ஆயில் நார்மல் ஆயிலில் மிக்ஸ் பண்ணி நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி இன்றைக்கி குளிச்சேங்க. ஸோ அதனால வந்துட்டு அந்த வெள்ளை முடி வந்துட்டு ஓரளவுக்கு தெரியாமல் இருக்குதுங்க. இந்த ஆயில் ரெண்டுமே பார்த்திங்கன்னா இது வேஸ்ட்டுங்க. இது காசு தான் வேஸ்ட்டு. இது ரெண்டும் கொடுத்து வாங்கினது எனக்கு. இதில் வந்து 2 பாட்டில் நான் வாங்கியிருந்தேங்க. ஃபஸ்ட்டு பாட்டில் யூஸ் பண்ண, சரி இப்போ குறையும் அப்போ குறையும், ஒயிட் ஹேர் வந்து ரெடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. சரி அதுவும் நான் இது பண்ணேன், எனக்கு எதுவுமே ஆகலை. அப்புறம் இதுலேயே இந்த வைணவி குட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், இப்போ அதே சரி அதை டிஃப்ரெண்ட் ஷாம்பு போடுறங்காட்டி தானே அப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அதே பிராண்டில் வைணவி ஹேர் க்ரோத் ஆயில், இது ஆயில் தான் ஆக்சுவலாக. ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷாம்பு வாங்கியிருந்தேன். அந்த பாட்டில் வந்துட்டு காலி ஆயிடுச்சு. ஸோ அந்த பாட்டில் காலி ஆயிடுச்சு. அதுவுமே யூஸ் பண்ணேங்க. அதுவும் மைல்டாக தான் இருந்தது. அது வந்து செம்பருத்தி ஹைபிஸ்கஸ் ஷாம்பு. அது வந்து யூஸ் பண்ணோம்னா முடி வந்து ஷைனிங் ஆகும், ஹேர் க்ரோத் ஆகும். ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆனாலே போங்க, ஹேர் க்ரோத் எப்போனா வளரட்டும், ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆனாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். எனக்கு ரெண்டுமே வேஸ்ட் ஆஃப் மணி தாங்க. சொல்கிறாங்க எல்லாருமே ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுங்கள், அதே இது ஹேர் பேக் யூஸ் பண்ணுங்கள், அதே இது ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த ஆயில் வந்துட்டு செகண்ட் பாட்டிலுங்க. நான் இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. இது யூஸ் பண்ணி தான் ரொம்ப வந்துட்டு எனக்கு ஃப்ரண்ட்டில் ஹேர் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு, ஒயிட் ஹேர் வந்துருச்சு, ஹேர் ஃபால் இன்னும் அதிகமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அந்த நந்து ஹெர்பல் ஆயில் இது போட்டப்போ கூட எனக்கு ஓரளவுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆச்சு. பட் இந்த எண்ணெய் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அது யூஸ் பண்ணிவிட்டு சரி இது வாங்கியிருக்கமேன்னு சொல்லிட்டு இதையும் நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். இது யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தாங்க ரொம்ப இதாகிடுச்சு. இதில் போட்டிருக்கிறாங்க ஆயில் வந்துட்டு இது என்ன டபுள் பாயிலிங் மெத்தடில் சூடு பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மசாஜ் கொடுத்துட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் குளிங்க. இதனால ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகும், ஹேர் ஸ்ட்ரென்த் ஆகும், டேண்ட்ரஃப் ரெடியூஸ் ஆகும், அப்புறம் வந்து ரெடியூசஸ் கிரே ஹேர் அப்படின்லாம் போட்டிருக்காங்க. இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு இன்னுமே ரொம்ப அதிகமாகச்சுங்க. ஆக்சுவலாக இந்த ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா பாடி வந்துட்டு குளிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருது, ரொம்ப தலைவலி எடுத்துக்குதுங்க. ஸோ இந்த 2 ஆயிலுமே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நன் ஆஃப் யூஸு தான், வேஸ்ட் ஆஃப் மணி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஹெர்பல் ஹேர் ஆயில்ன்றது 30+ ஹெர்ப்ஸு போடுறாங்க. அவ்வளோ ஹெர்ப்ஸ் போட்டு ஒரு ஆயில் வந்து இது பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க. ஒரு பர்டிகுலர் இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக இந்த புங்கங்கொட்டை இதெல்லாம் போட்டோம்னா நுரை வரும், ஷாம்பு மாதிரி வரும்னு சொல்லுவாங்க. ஷாம்புக்கு 30+ ஹெர்ப்ஸு போடணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த ஹேர் ஃபால் இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது வேணால் கொண்டு வரலாம். ஹேர் ஃபாலுக்கு ஒரு தனி இது, அதில் ஒரு 4-5 இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறாங்களா, ஓகே. அப்புறம் டேண்ட்ரஃபுக்கு வந்துட்டு என்ன ஹெர்ப்ஸ் போட்டால் அது வந்து குறையும், ஸோ அதை மட்டும் யூஸ் பண்ணணும். ஒரு 4-5 ஹெர்ப்ஸ் போடலாங்களா அதுக்கு. ரெண்டாவது கிரே ஹேருக்கு வந்துட்டு அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஹெர்ப்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது போட்டு யூஸ் பண்ணலாம். அப்படி தனித்தனியாக யூஸ் பண்ணாலே பெட்டர். இது வந்துட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு ஹேர் ஃபாலை தடுக்குது, கிரே ஹேர் வராமல் தடுக்குது, டேண்ட்ரஃபை ரெடியூஸ் பண்ணுது, ஹேர் ஃபாலை ரெடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் போட்டு காய்ச்சும் போது என்ன ஆகுதுங்கன்னா சில பேருக்கு வந்துட்டு உஷ்ண உடம்பாக இருக்கும், அப்படியே ரொம்ப கோல்டான உடம்பாக இருக்கும், பாடி இன்னும் ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ அது மாதிரியெல்லாம் சைடு எஃபெக்ட்ஸ் வருது. ஸோ இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் விற்கிறவங்க கொஞ்சம் இதெல்லாம் பார்த்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இதை வந்துட்டு ஒரு பெரிய பிஸ்னஸாகவே கொண்டு வந்துட்டாங்க இப்போ எல்லாம். வீட்டுக்கு வீடு இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வந்ததுலேருந்து யூடியூப்பில் பெரிய சேனல் க்ரோத் ஆனவங்களுமே இந்த வேலையை பண்ணுறாங்க, ஆயில் விற்கிறேன்னு இறங்கிடுறாங்க. அதுவும் வந்துட்டு அந்த இவங்க ஓனர் வந்துட்டு இந்த சேனலோட ஓனருக்கு வந்துட்டு இந்த சேனலோட ஓனருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல லாங் ஹேர் இருக்குதுன்னா உடனே இந்த அம்மா என்ன பண்ணிடுவாங்க, நான் வந்துட்டு இப்படி தான் காய்ச்சி எனக்கு முடி வந்துட்டு நல்ல ஹேர் க்ரோத் இருக்குது பாருங்கள், ஷைனிங்காக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க, நான் போடுற ஆயில் வந்துட்டு நான் அடைந்த பலனை நீங்களும் அடையணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த ஆயில் வந்து விற்கிறேன், நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுறாங்களா. அப்போ இந்த ரீல்ஸ் பார்க்குறவங்களாம் அவங்களே என்ன நம்பிடுறாங்க,
ஓகே. இவங்களுக்கு வந்துட்டு லாங் ஹேர் வளர்ந்துருக்குது. இவங்க யூஸ் பண்ற ஆயில்னால, நம்மளும் வாங்கி யூஸ் பண்ணலாம். அப்படித்தான் நானும் ஏமாந்தேன். சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஏமாந்ததுல சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஸோ ஹெர்பல் ஹேர் ஆயிலு, ஹேர் பேக்கு, அதே ஷாம்பு வேணால் ஓரளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகேவா இருக்குது. எனக்கு இந்த ஹேர் பேக்கு இதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் ஆஃப் மணின்னு தாங்க சொல்லுவேன். இது வந்துட்டு நான் யோசிக்கவே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், வீட்லேயே எண்ணெய் காய்ச்சி நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். சரி, இது பண்ணுற வரைக்கும் குளிக்கும்போது மட்டும் ஒரு 1/2 hour ஊற வச்சுட்டு குளிச்சுடுவேன். ஏன்னா வாங்கிட்டோம் இல்லைங்களா. ஸோ அதனால இது வேஸ்ட் ஆஃப் மணி தாங்க. என்னை பொறுத்த அளவுக்கு ஹேர் க்ரோத்தும் ஆகலை, எதுவுமே இல்லைங்க. முடி கொட்டினது தான் மிச்சம். ஸோ நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ஆயில்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஹேர் ஃபால் ஆகுதா, அந்த இதுக்கு மட்டும் என்ன சொல்யூஷன், அதுக்கு என்ன ஆயில் யூஸ் பண்ணலாம், இவ்வளோ ஹெர்ப்ஸு போட்டு யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்லேயே ரெமெடிஸாக பண்ணலாம். வெந்தயம், கருஞ்சீரகம், ஃப்ளக்ஸீட்ஸ், இது 3, ஆலிவேரா ஜெல், இது 4 யூஸ் பண்ணோம்னாலே நம்மளுக்கு ஹேர் ஃபால் வந்துட்டு நல்லாவே ரெடியூஸ் ஆகுதுங்க என்னை பொறுத்தளவுக்கு. ஏன்னா 4 பொருள் மட்டும்தான் நான் ஆயிலில் போட்டு காய்ச்சி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ எனக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் பார்த்து வாங்குங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுக்கு மட்டும் என்னன்றதை பார்த்து வாங்குங்க. எல்லாமே மொத்தமாக ஆட் பண்ணிவிட்டு ஆல் இன் ஒன் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க பாருங்கள், அதை பார்த்துட்டு போயிட்டு ஏமாறாதீங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய். ஆக்சுவலாக அந்த நந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் அண்ட் வைணவி ஹெர்பல் ஹேர் ஆயில் அது எல்லாமே வந்துட்டு 200 ml தாங்க நான் வாங்கியிருந்தேன். அதில் நந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 200 ml வந்துட்டு 350 ஏதோ சம்திங்கு. அண்டு வைணவி ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்துட்டு 200 ml வந்துட்டு 400 rupees. ஸோ அது காசு நம்ம போட்டு வாங்கி நம்மளுக்கு ஒர்த்தாக இருந்தால் பரவாயில்லைங்க. பட் எனக்கு நிறைய ஹேர் ஃபால், இன்னுமே அதிக ஹேர் ஃபால் வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய க்ரே ஹேர் வர ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு செட் ஆகலை. பட் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. ஓகேங்களா.